IBC தமிழ் செய்திகள். பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். ஜனாதிபதி தேர்தலின் போது எந்த கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்பதை ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தான் தீர்மானிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். கண்டியில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பேசிய அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உள்ளிட்ட முஸ்லிம் தமிழ் மலையக கட்சிகளின் கூட்டணியுடன் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது எந்த கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்பதை ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் தீர்மானிக்க வேண்டும். இது தொடர்பில் அவர்களுக்கு சிறந்த புரிந்துணர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது. நாமும் ஆவலுடன் தான் இருக்கிறோம். இதனை இப்போதே கூறுவது சரியல்ல. இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியே இந்த அரசாங்கத்தை ஸ்தாபித்துள்ளார். தற்போது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது. இதனால் அரசாங்கத்திற்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசாங்கம் தொடர்ந்தும் நீடிக்குமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளமையினாலேயே நாம் பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். இந்த புது வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்கள் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள வேண்டும் என சந்திரிகா அம்மையார் கூறியுள்ளார். ஆனால் அவ்வாறு இணைந்தால் சமஷ்டி அரசியலமைப்பு, நாட்டின் சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்பது, வங்கிகளை தனியார் மயமாக்குவது என அனைத்துக்கும் சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் தலையாட்ட வேண்டி ஏற்படும். அதற்கு அவர்கள் இணங்கினால் தாராளமாக இணையலாம். அதற்கு நாம் எப்போதும் எதிர்ப்பினை வெளியிட மாட்டோம். ஐக்கிய தேசிய கட்சியின் சிலரும் எம்முடன் இணைந்து செயல்பட தயாராகவே இருக்கிறார்கள் என்றார். Send money to Sri Lanka with Spot On Money. Visit www.spoton.money. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.